எல்லே இளம் கிளியே எல்லே இளம் கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லென்றழையே பின் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக முல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாலை மாற்றழிக்க வல்லானை கொன்றானை மாற்றாலை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேனோரின் பாவாய் வல்லானை மாயனை பாடேனோரின் பாவாய். ஏலே இளம்கிளியே என்று துவங்கும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அடுத்ததாக ஒரு இல்லத்திற்கு சென்று உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை துயில் எழுப்புகிறாள். மார்கழி நீராட முன்னமே வந்த தோழிகளுடன் சேர்ந்து அந்த இல்லத்திற்கு சென்ற ஆண்டாள் ஏலே என்று ஆச்சரியமாக கூவுகிறாள். இன்னுமா உறங்குகிறாய்? இளம் கிளியை போன்ற அழகான பேச்சை உடைய பெண்ணே, இன்னும் உறக்கமா என்று எல்லோரும் சேர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்புகிறார்கள். அதை கேட்ட தோழி, பெண்களே, சிலு சிலு என்று கூவிக் கொண்டிருக்காதீர்கள், இதோ எழுந்து வருகிறேன் என்று கூறுகிறாள். தாமதமாவதை கண்ட அந்த அழைக்க வந்த தோழிகள், போதும் போதும், உன் கதையை நாங்கள் அறிவோம், உன் வாய்ஜாலம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்கின்றனர். அதை கேட்ட அந்த தோழி, சரி சரி, நான் அப்படித்தான், நீங்களே வல்லவர்களாய் இருங்கள், இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று வினவுகிறாள். அதற்கு ஆண்டாளும் மற்ற தோழிகளும், உனக்கு என்ன தனி வழி, நீயும் எங்களுடன் சேர்ந்து பாவை நோன்பு செய்ய வேண்டும் வா என்று கூறவும், அந்த தோழி, என்ன எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று கேட்க, அழைக்க வந்த தோழிகள், ஆமாம், எல்லோரும் வந்துவிட்டார்கள், நீயே எழுந்து வந்து எண்ணி சரிபார்த்துக்கொள் என்று கூறுகிறார்கள். தாய்மாமன் கம்சனால் கிருஷ்ணனை கொல்வதற்காக ஏவப்பட்ட குவலையா பீடம் என்னும் யானையை அதன் தந்தத்தை முறித்து வெட்டி சாய்த்த அந்த வீரன் ஸ்ரீ கிருஷ்ணனை, பகைவர்களை அழிக்கக்கூடிய வல்லமை படைத்த வீரன் ஸ்ரீ கிருஷ்ணனை எல்லோரும் போற்றி பணிவோம், மார்கழி நீராடலாம் வா என்று அழைக்கிறாள் ஆண்டாள். ஓம் நமோ நாராயணாய.